பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த வேலையை தந்ததுக்காக கொடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் மிஷனரி பற்றிய சாட்சியை நாங்கள் கேட்டு ஆண்டவரே ஏசப்பா எங்கள் ஊழிய வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா மற்ற வாழ்க்கைகள் ஆண்டவரே ஏசப்பா பயனடைந்து ஆண்டவரே ஏசப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீருடைய செய்வீராக. எங்கள் சபைகளிலிருந்து மிஷனரி ஊழியங்கள் எழும்ப நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு நாம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எத்தனையோ மிஷனரிய பார்த்திருப்போம். ஒவ்வொரு மிஷனரியும் ஒவ்வொரு விதத்துல வந்து இந்த மிஷனரி அழைப்பை வந்து ஏற்று வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பாங்க. நிறைய பேர் ஏசப்பாவோட அழைப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டா பெற்றுக்கொண்டு மிஷனரி ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த மிஷனரி வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுகிறவனுக்கும் மணல் மேல வீட்டை கட்டுகிறவனுக்குள்ள அந்த ஒரு ஊமையை படிக்கும் போது ஊக்குவிக்கப்பட்டு ஏசப்பாக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில ஒரு வாஞ்சையில மிஷனரி ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் தாமஸ் வால்கர். இந்த தாமஸ் வால்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளி தேசத்துல பிறந்து வளர்ந்து மிஷனரி ஊழியத்துக்கு செய்வதற்காக இந்திய தேசத்துல, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தவர் தான் இந்த தாமஸ் வால்கர். சின்ன வயசுலயே வந்து இவர் ரொம்ப பக்தியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் தான். ரொம்ப கொஞ்சம் வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். நாட்கள் செல்ல செல்ல 17ஆவது வயதுல வந்து ஏசப்பாக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை வருது. அப்போ வந்து இந்த வாஞ்சையை வந்து அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ என் கூட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். நீ இத்தனைக்கும் ஒரு பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் தான். ஆனா அவருடைய தந்தைக்கு வந்து தன்னுடைய மகன் என்னுடைய தொழிலை எடுத்து வியாபாரம் பண்ண வேண்டும், பிசினஸ் மேனா வரணும்ன்றது அவரோட ஆசை. என்னது இது, நம்ம அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு பார்த்தா இப்படி பிசினஸ் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இரு மனநிலையில இருக்கிறார். நம்ம ஊழியத்துக்கு போகணுமா இல்ல தந்தையோட பிசினஸ் எடுத்து நடத்தணுமா? ஏன்னா இவர் தான் ஒரு மகன், தந்தையோட வியாபாரத்தை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தியானம் நிறைய வந்து பைபிள் படிப்பாரா. அப்படி தியானிச்சுட்டே இருக்கும் போது அவருடைய ஒரு வார்த்தை படிக்கிறாரு. மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை படிச்சுட்டு நிச்சயமா நம்ம ஏசப்பாக்காக நான் ஒரு மிஷனரியா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு மீண்டுமாய் வந்து மிஷனரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தவர் தான் வால்கர். இங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மொழியில வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். தமிழ் மொழியை ரொம்ப சீக்கிரத்துல கற்றுக்கொண்டு இங்கிலீஷ்ல இருக்க பாடல்களை வந்து எப்படியாச்சும் நம்ம தமிழுக்கு மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அங்க எப்படி ஒரு ஊழியம் செஞ்சார்னா, அநேக இடங்களுக்கு கால்நடையா தான் போவாராம். கால்நடையில போக முடியாத இடங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு மாட்டு வண்டி, அதை தாண்டி அவர் வேற எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துமே அவர் யூஸ் பண்ணலையா. வெறும் கால்நடையிலே இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளுக்கு இப்படி போய் தான் அவர் வந்து பிரசங்கித்திருக்கிறார். அநேக மற்ற மதத்தினர்கிட்ட இருந்து அவருக்கு நிறைய எதிர்ப்பு வரும்போது கொஞ்சம் கூட அசரவே இல்லை. தன்னுடைய ஒரு கோலான பிரசங்கம் சுவிசேஷத்தை மாத்திரம் எப்பயுமே வந்து அவர் பண்ணிட்டே இருந்தாரா. எந்த ஒரு எதிர்ப்புக்காகவும் அவர் சோர்ந்து போகவில்லை. இவ்வளவு எதிர்ப்பு வருது, நம்ம என்ன பண்ண போறோம், எதுவுமே இல்லை, தியானிச்சுட்டே இருப்பாரா. இவருக்கான 3 காரியங்கள், வால்கர்னா யாரு அப்படின்னு ஒரு 3 வார்த்தையில சொல்லணும்னா, பக்தி, ஜபம், வேத தியானம். இது 3 தான். இது 3 மாத்திரம் வைத்து அவர் தன்னுடைய 53 வருடத்தை வாழ்ந்து முடித்திருக்கிறார். சோ வேத தியானத்தினாலதான் அவர் வந்து அநேக எதிர்ப்புகளை தாண்டி வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கோவில்கள்ல சின்ன வயசுலயே வந்து தேவதாசியாக விடப்பட்ட சிறு குழந்தைகள் மத்தியில வந்து அந்த சமயத்துல ஏமி கார்மைக்கல் அந்த மிஷனரி வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட இணைந்து இந்த தாமஸ் வால்கரும் அநேக தொன்னாவூர் அப்படின்ற பகுதியில வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆரம்பிச்சு ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. இன்னும் அநேக ஃபெல்லோஷிப், அதாவது மிஷனரி சொசைட்டி மாதிரி இன்னும் நிறுவி அநேக இடங்கள்ல இவர் பிரசங்கிக்கும் போது இவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம். ஒரு மாநாட்டுல சாதாரணமா ஒரு பிரசங்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் மற்ற புறஜாதிகள் மத்தியில இருந்து மாத்திரம் ஒரு மன திரும்புதல் வரலையா, சபைக்குள்ளேயே ஒரு அநேக எழுப்புதல்கள் வந்ததான். அநேக ஊழியக்காரர்களே அந்த பிரசங்கத்தின் மூலம் மீண்டுமாய் எழுப்பப்பட்டு மீண்டுமா இன்னும் ஏசப்பாக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் இன்னும் எழுப்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அநேக எழுப்புதல் இவர் மூலியமா வந்திருக்கு. இப்படி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 36 வருடம்
இந்த திருநெல்வேலி பகுதியில வாழ்ந்து ஒரு மிஷனரியாக அநேக இடங்கள்ல சுவிசேஷம் கூறி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை இந்த தாமஸ் வால்கரே வந்து சம்பாதிச்சிருக்கிறார். ஏசப்பாக்களே ரட்சிப்புகளாக நடத்தியிருக்கிறார். இவரை வந்து ரொம்ப செல்லமா வந்து திருநெல்வேலி வாக்கர் அப்படின்ட்டு தான் இவரை கூப்பிடுவாங்களாம். கிட்டத்தட்ட 53 வருடங்கள் ஒரு வசனத்தின் ஒரு ஊமையின் மூலமா ஊக்குவிக்கப்பட்டு மனுஷரை பிடிக்கிறவனாய் மாத்திரம் நான் மாற வேண்டும் என்று இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விட்டு தனக்கு இருந்த ஒரு நல்ல எதிர்காலத்தை விட்டு மிஷனரியாகத்தான் போக வேண்டும் என்று வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல அநேக ஆத்துமாக்களை இன்னும் அநேக சபைகள் இருக்கு அப்படின்னு அதுக்கான காரணம் வந்து தாமஸ் வால்கரா தான் இருந்திருக்கிறார். உறுதிமொழி எடுக்கலாம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான் அவருடைய அழைப்பை புரிந்தவர்களாய் அதற்கு ஒப்பு கொடுத்து பணியை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.